வெல்கம் டு பேக் அசம்பிளி வாய்ஸ் ஒரு ரிவ்யூ. போன எபிசோடில் என்ன நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் போயிருப்பார். அதாவது நம்ம கேண்டிஸ் வந்து பீட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பார். நான் தர வயசு உன்னோட மதிப்பு கூடமா இருக்கேன், நீ வந்து யூனிசியை கல்யாணம் பண்ண உனக்கு தகுதி இருக்கா, உனக்கு குடும்பத்தில் வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பார் போன எபிசோடில் நம்ம கேண்டிஸை பார்த்து. அந்த எபிசோட் வந்து இப்போ நம்ம அதுக்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ இதோட ப்ரீவியஸ் எபிசோட பார்க்கல, 2 எபிசோடும் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இதை உங்களுக்கு புரியும் பார்க்குறக்கு. மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. புதுசாக சேனலில் வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எபிசோடையும் செக் பண்ணி வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அந்த அனிமிக்கு உள்ளே போவோம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. இப்போ வந்து என்னன்னா நம்ம ஹீரோ இங்கிலீஷ் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோனே எழுதிருப்பா, நம்ம எனக்கு போட்டு திறமையான ஆளுகள் வந்து நீ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி போட்டு ஓடிச்சு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டி அந்த ட்ரைனிங்குள்ளே போயிட்டா. நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு விட்ஸாக கொண்டுக்கிறோம். தர வச்சு நீங்கள் மொத்த கட்ட சொன்ன இதை சேலஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த மிருகத்தெல்லாம் அட்டாக் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோ வந்து அவரோட பிளான் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ணி ஒவ்வொரு பீட்ஸாக கொண்டுக்கிறே வராரு. நம்ம ஹீரோ அப்படியே கொண்டு வரோன்னா நம்ம ஹீரோ வந்து மேலே போயிட்டு அவரோட 9th அண்டர் ஸ்வாட் டெக்னிக், அதாவது 9th அண்டர் ஸ்வாட் டெக்னிக் சுற்றிட்டு வந்து அந்த பீட்ஸ் மேலே அட்டாக் பண்ணி அந்த பீட்ஸ் வந்து மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவார் நம்ம ஹீரோ. அந்த டெஸ்ட்ராய் பண்ண அந்த பீட்ஸ் அப்புறம் இன்னொரு 2வது கட்ட சோதனை, அதாவது 2வது கட்ட சோதனை ஆரம்பிச்சிடுவார். 2வது கட்ட சோதனை ஆரம்பிச்சோன்னா நம்ம ஹீரோ வந்து 2வது கட்ட சோதனை நிறைய பீட்ஸ் வந்திருக்கும். 2வது கட்ட சோதனை எப்படி நம்ம முன்னாடி போகிறது அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து 2வது கட்ட இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து 3 பீட்ஸ் வந்து சுற்றி போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ அதுலேருந்து அட்டாக் பண்ணி ஜாட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பீட்ஸை வந்து அட்டாக் பண்ணுவார். நம்ம ஹீரோ அந்த பீட்ஸை வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோ வந்து மேலே ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ ஒவ்வொரு பீட்ஸை அட்டாக் பண்ணி வந்திருப்பான். நம்ம ஹீரோ ஒவ்வொரு பீட்ஸை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணி நான் முன்னாடி போய் அதை அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ போயிருப்பேன். ஆனால் அந்த பீட்ஸ் வந்து அதுக்கு பிளான் போட்டு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து மறைச்சிருங்க. நம்ம ஹீரோ முன்னாடி மறைச்சு அட்டாக் பண்ணுங்க. நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவர் சீலில் வச்சு பார்க்குறது வந்து மேலே பறந்து போய் திரும்பி அட்டாக் பண்ணுவார். நம்ம ஹீரோ வந்து ஒரு மேலே போய் திரும்பி ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவார். நம்ம ஹீரோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து 91 பிளேஸில் வந்திருக்காரு. ஏதாவது தரவசப்பட ரொம்ப வேந்திருக்கா. இப்போ பரவாயில்ல 2 முகாமுக்கு கடந்து வர போகிறான் அப்படின்னு மற்ற அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லியிருக்கா. அங்கேருந்து சிங் கட் பண்ணி திரும்பி நம்ம ஹீரோ தான் காட்டுறா. திரும்பி நம்ம ஹீரோ வந்து காட்டிக்கிறா. திரும்பி நம்ம ஹீரோ காட்டி நம்ம ஹீரோ வந்து அந்த பீச்சோட அட்டாக் பண்ணி சண்டை போட்டுக்கிறப்பா. நம்ம ஹீரோ திரும்பி ஜாட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக சைட் வேணுங்க, தரமாக ஃபைட்டிங் சீன்லாம் ஓடிக்கிருக்கோம் நம்ம ஹீரோ. அப்படியே நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பீச்சோட சண்டை போடுவா. அப்படியே லைனாக ஒவ்வொரு பீச்சோட சண்டை போட்டுக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு எல்லா பீச்சையும் அட்டாக் பண்ணியிருப்பார். நம்ம ஹீரோ அப்படியே லாஸ்ட் ஒரு பீச் வந்து அட்டாக் பண்ணோம். நம்ம ஹீரோ ஒரு ஸ்மைலில் போட்டு நின்றுக்கிருப்பார். நம்ம ஹீரோ ஏன்னா அங்கே ஒரு பள்ளம் இருக்குது. நம்ம ஹீரோ அதில் டல்லி இல்லாமல் எடுத்து நம்ம ஹீரோ வந்து ஸ்மைல் போட்டு அப்படியே சிரிச்சுக்கிருப்பார் அந்த பீச்சுக்கு முன்னாடி. நம்ம ஹீரோ அந்த பீச்சு சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பீச்சு நான் வந்து அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி நானும் அந்த பீச் வந்து வேமாறோம். நம்ம ஹீரோ வந்து விளையிறோம். நம்ம ஹீரோ விளையாடணும் அந்த பீச் வந்து உள்ளே போயிடும். நம்ம ஹீரோ தர வச்சினபடி நம்ம ஹீரோ வந்து 86 பிளேஸ் விடுவா. அதாவது பீட் பண்ணியிருப்பா நம்ம ஹீரோவை. நம்ம கேண்டிஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து பீட் பண்ணியிருப்பா. இது சாத்தியம் இல்லை, இது எப்படி சாத்தியம் பண்ணுச்சு அப்படின்னு அவரோட அல்ல கையெல்லாம் பேசிக்கிருப்பா. சில பேர் பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. பரவாயில்ல லூஃபங் முன்னோட கொஞ்சம் டேலண்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ வந்து வண்டி போட்டு ட்ரெயின் கட்டு வந்து வெளியே வந்துருப்பா. நம்ம ஹீரோனுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோனை மற்ற இதை ஆஜயத்தில் அப்படியே உறந்து போய் நின்றுக்கிறப்பா. நம்ம ஹீரோனி இப்போ உறந்துட்டு அங்கேருந்து அப்படியே அங்கே சிங் கண்டுபிட்டு அப்படியே நம்ம ஹீரோட அண்ணன் காட்டிருக்கா. அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு முக்கியமான காலம் இருக்குது. திரும்பி ஒரு முக்கியமான ஹெட்மாஸ்டர் கால் பண்ணியிருக்கோம்னா அந்த காலை அட்டன் பண்ணுறக்காண்டி நம்ம அண்ணன் வந்து போயிருப்பா. தனியாக அப்படியே போய் அந்த கால் வந்து அட்டன் பண்ணிக்கிருப்பாங்க. தனியாக அப்படியே அட்டன் பண்ணிக்கிட்டு அந்த கால் வந்து தனியாக வந்து பேசிக்கிருப்பா நம்ம ஹீரோட அண்ணன். இப்படியே அங்கே வந்து யங்மாஸோட அப்பா அம்மா காட்டியிருக்கா. நம்ம யங்மாஸ் வந்து கோத்தில் இருக்கா. நம்ம லூஃபம் பண்ணி விடையே மாட்டேன்னு சொல்லி நம்ம யங்மாஸ் வந்து கோத்தில் இருக்கா. லூஃபம் ஏன்னா இப்போ லூஃபம் வந்து யாரும் பீட் பண்ண முடியாத லெவலில் வந்து நம்ம லூஃபம் பீட் பண்ணியிருக்கா. அதனால் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிக்கிருப்பா. நம்ம அப்படியே அங்கே எல்லோரும் பேசிக்கிருக்கா. லூஃபம் பரவாயில்ல, எல்லா திறமையான மொத்த நாடுமே நம்ம ஹீரோட பேச்சு தான். மொத்த நாடுமே நம்ம ஹீரோட பேச்சு தான் பார்த்துக்கிருக்கா. நம்ம ஹீரோவை தான் இதாக பார்த்துக்கிருக்கா. இது ரொம்ப திறமையான இதுவாக இருப்பான் போல இருக்குது, திறமையான போர் வீரராக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஆச்சரியப்படுத்தலாமே, உலக நாள் போது உங்கள் பேரை தான் பேசிக்கிருக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் வந்து இருக்காங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டுறா. நம்ம ஹீரோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து இன்னொரு பொண்ணு வந்து உங்களோட நானும் போட்டியோட விரும்புகிறேன், உங்கள்கிட்ட நான் பயிற்சியில் விரும்புகிறேன் அப்படின்னு. பரவாயில்ல நன்றி, ஆனால் எனக்கு வந்து கத்தி சண்டை தான் முக்கியம், உங்கள்கிட்ட வந்து கேண்டிஸோட அவங்கள்ட்ட கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு, அதாவது கேண்டிஸில் இன்னொரு பொண்ணு கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுறா. பரவாயில்ல நம்ம போருக்கிறவங்களோட 5 சீட்டரோட வந்துட்டாங்க, 100 சீட்டரோட பீட் பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிருப்பா. அப்படியே இவனுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்கான். எனக்கு தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, யூனிஸ் குடும்பம் இன்னும் நம்ம இதில் இருக்கா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பா வந்து எங்கள் மாஸ்டரோட அம்மா. அப்படியே அவன் சொல்லிடுவான், என்னோட குடும்பத்தில் வந்து என்ன யாரோ ஒரு இது தப்பாக விஷயத்தை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நீ எதுக்கு கவலைப்படாத, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கோ, நீ சிங்கிள் பண்ணி உங்களோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியே சிங்கிள் பண்ணுறான். ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் பேசுகிறேன். இது நம்ம தலைவரோட நேரடி உத்தரவு.
யாங்சன் நகரத்தில் உடைக்கப்பட்ட காயத்தை வந்து சரிப்படுத்தணும், நம்ம போர் இதெல்லாம் தயார்படுத்தணும், விசிறியர்களை சிறந்து தயார்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லிக்கிருக்கா. போர்க்காலத்தில் நம்ம சீக்கிரம் இதை தயார் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கா நம்ம இன்னொரு ஆஃபீஸர் வந்து. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இதை வந்து நாக் அவுட் பேட்டில், அதாவது சொல்ல போனால் நாக் அவுட் பேட்டில், ஒரு சீரியல் வந்து இன்னொரு சீரியல் நாக் அவுட் பண்ணணும். நாக் அவுட் பண்ணி யார் முதல்ல எடுத்து வராரோ அவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள், ஏதாவது போனஸு இது மாதிரி முகாம்லேருந்து ஏதோ தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி தருவாங்க, நான் இதில் எப்படியா வாங்கிடுவேன், டிராகன் ரத்தம் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் இப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே நான் எப்படி இந்த போட்டியை வந்து வெற்றி பண்ணணும், உங்களோட போட்டியில் இருந்து நீங்கள் முதல் சீரன் நிரூபிக்கலாம், முதல் வாரிசுன்னு நீங்கள் இதில் போட்டிருக்க நம்மளுக்கு போனஸ் இதெல்லாம் தேவை, நீங்கள் முதல் வாரிசை மட்டும் நிரூபிச்சா போதும் அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்லியிருக்கான் இன்னொருத்தவன். அந்த கேன்சியோட இன்னொரு அடியாள். அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து இதில் எப்படியா நான் வெற்றி பண்ணணும், இதை வெற்றி பண்ணி நான் ஜாங்கிஷன் நகரத்தை திரும்பி பின்னர் பாதுகாக்க போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே சொல்லியிருப்பா. அப்படியே மொத்தம் எல்லாரையும் க்ளோஸ் அப் காட்டியிருக்கான், மொத்த சீட்டர்ஸ் எல்லாரையும் காத்திருக்கு. அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணி திரும்பி ட்ரைனிங் காட்டியிருக்கான். லூஃபம் நீங்கள் ட்ரைனிங்குள்ளே போகலாம்னு சொன்னால் நம்ம லூஃபம் வந்து ட்ரைனிங் வந்துடும். ஒவ்வொருத்தரும் நம்ம லூஃபம் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் நாக் அவுட் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம ஹீரோ எல்லாரையும் நாக் அவுட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மேலே போயிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே அடுத்த அங்கேருந்து எல்லாரையும் சீன் கட் இன்னொரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ண வரும். அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோ வந்து நாக் அவுட் பண்ணிடுவான். அப்படி இன்னொன்று பின்னாடி ட்ராகன் வந்து மொத்தமாக நம்ம ஹீரோ வந்து 9 ரன்ஸோட டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணி நம்ம அந்த 2 பேரையும் தோக்கடிச்சிடுவான். 2 பேரும் ஒட்டமாக தோக்கடிச்சிருவாங்க. அடுத்த போட்டி வந்து நம்ம ஹீரோட டீமில் இருந்து இன்னொரு பொண்ணுக்கு, அந்த 2 பேருக்கும் சண்டை வரும். நம்ம ஹீரோன்னு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ தாளமானவே அட்டாக் பண்ணோம் நம்ம ஹீரோவை. அந்த பொண்ணு எப்படி பயிற்சி செஞ்சுக்க பார்ப்போம்னு சொல்லி அந்த பொண்ணு சேம் அட்டாக் பண்ணால் 2 பேரும் கத்தி தகுதியில் ரொம்ப ஸ்பீடாக சண்டை போடுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போனால் நம்ம எப்படி தான் அந்த பொண்ணு தான் ஜெயிப்பா. அப்படியே அந்த காருக்குள்ள உள்ள தள்ளி விட்டுருவோம் நம்ம ஹீரோவை. நம்ம கார் இருந்தோம்னா அந்த நம்ம ஹீரோ வந்து தோற்றுருவான். நம்ம எப்படி தோற்றா அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல நீ முன்னேறதோட ரொம்ப தெரிஞ்சா அப்படின்னாலும் சகோதரி உங்களோட நான் தோக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே நம்ம இவன் கூட சண்டையா அப்படின்னு இருக்கப்பா நம்ம அந்த பொண்ணு. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிட்டு அவன் வந்து பேசுவான். இப்போ நீங்கள் விலகலாம் நினச்சா விலகிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு அவமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி அதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்து சண்டைக்கு தயாராகி போகலாம், சரி பார்ப்போம் என்ன தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன்னாடி போய்க்கிருப்பாங்க நம்ம சண்டை போடுறக்கானே. இப்போ 2 பேருக்கு ஃபைட் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் உள்ளே போயிருப்பா. 2 பேரும் உள்ளே போயிட்டு நம்ம அந்த வயல் நின்றுக்கிறப்பா அப்படியே நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணால் வயிற்றுல அடிச்சுட்டு வருவான். 2 பேரும் நம்ம அப்படியே எந்த பொண்ணு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி இவரோட ஜெயிக்கிற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அது நம்ம ஹீரோவை நினச்சிக்கிறப்பா, இவனோட ஜெயிக்கிற ரொம்ப கஷ்டம் நம்ம சகோதரி அப்படின்னு நினச்சிக்கிறப்பா. நம்ம ஹீரோ அப்படியே நினச்சிக்கிருக்காரு. அந்த எப்படி நம்ம அந்த பொண்ணு வந்து தோற்றுவா நம்ம இதுக்கிட்ட. அதான் இவனை எப்படியா பீட் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ அப்படியே நினச்சி அந்த நம்ம ஹீரோ க்ளோஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பான். ஏன்னா என்னால் முடியலை, ஏன்னா இப்போதைக்கு கம்பெனி ஒரு பர்சன், அதனால் காலையில் நைட்டு நான் வீடியோ கிளிப் ரெடி பண்ணி காலை மார்னிங் தான் வாய்ஸ் டப் பண்ண முடியுது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் வாய்ஸ் டப் பண்ண முடியல, அதனால தான் என்னால் இப்படி பண்ணிக்கிருக்கேன் காலை மார்னிங். ஆனால் காலை 9 மணிக்கு அப்லோட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணி 9 மணிக்கு வரும், இல்லைனா 6 o'clock கண்டிப்பாக அப்லோட் பண்ணி 6 o'clock முன்னாடி. முடிஞ்சாலும் எல்லோரும் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்து நம்ம சேனல் மேலே போகும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நம்பரு. அடுத்து நெக்ஸ்ட் அனிமேல இதோட நல்லா இந்த ஃபைட்டிங் சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சாலும் இது ஃபைட்டிங் சீன் தான் ரெடி பண்ண சப்மிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நேற்று ஒர்க் ப்ரெஷர் ஓவர் 10 அதுக்கு எதுனா நைட்டு உட்காந்து போய் சப்ஜெக்ட் உட்காந்து படிச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப படித்து தானே சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல அனிமேல உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ எதுக்கு சேனலை வந்து ஃபாலோ செய்றீங்க, அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் அனிமே சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.